மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த இந்த கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்தார். உங்களுக்காக சகோதரனே, உங்களுக்காக சகோதரி, உங்களுக்காக உங்களை பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க, உங்களுடைய சாபத்தை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுடைய நோய்களை மாற்றி குணமாக்க, நமக்காக முழு உலகத்துக்காக அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் சுமந்து முடித்தார். இதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்குத்தான் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். நாம் நம்புகிற, நாம் விசுவாசிக்கிற, நாம் தேடுகிற அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வேத புஸ்தகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நான் வேதத்தில் இருந்து வாசிக்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவர்? நாம் இதை வைத்து தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வருகிறோம். அவரை பற்றி நம்ம தெளிவாக அறியத்தான் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவரை பற்றின காரியங்கள் வேத புஸ்தகம் முழுவதிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய குணம் எப்படிப்பட்டது, சுபாவம் எப்படிப்பட்டது, வல்லமை எப்படிப்பட்டது என்பது இயேசுவை குறித்து தியானித்து அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதிசயமானவர். அதிசயமான ஒரு கடவுள், அதிசயமான ஒரு ஆண்டவர். அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியப்படத்தக்கவர். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் அதிசயமானவர் என்றால் அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம். கன்னியின் வயிற்றில் ஒரு குழந்தையாக இந்த உலகத்தில் அவதரித்தார், அது அதிசயம். அவர் பிறக்கும் பொழுது நட்சத்திரம் ஒன்று தோன்றி ராஜா ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று உலக ஞானிகளுக்கு வெளிப்படுத்தினர், அது அதிசயம். அவருடைய பிறப்பின் சமயத்தில் தேவதூதல் இறங்கி வந்து அவர் வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் மனிதனாய் அவதரித்திருக்கிறார், இரட்சகராய் பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள், அது அதிசயம். தேவதூதர்களாம் தோன்றி பாடல் பாடி அவரை புகழ்ந்தார்கள், அதிசயம். இயேசுடைய பிறப்பில் அப்படி நிறைய அதிசயங்கள் நிகழ்ந்தது. அவருடைய பிரசங்கம், அவருடைய போதனை அதிசயம். அவரை போல யாரும் பிரசங்கித்தது இல்லை. அன்பு, எல்லா மதங்களும் எல்லா கடவுளும் அன்பை பற்றி தான் சொல்கிறாங்கன்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேத புஸ்தகத்தில் இயேசுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில், இந்த இடத்துல இந்த கடவுள் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறார்னு யாருமே சொல்லுவது இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க யாருமே அன்பை மறுக்காததுனால அமைதியாகி விடுவோம். ஆனால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து தான் அன்பினுடைய ஆழத்தை சொல்லுகிறார். உங்களை நேசிக்கிறவர்களையே நீங்கள் நேசிக்கிறதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? உங்கள் சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் அன்பு காட்ட வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிற அன்பின் ஒரு பெரிய ஒரு போதனை. இந்த மாதிரி போதித்தவள் இந்த உலகத்தில் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவருடைய போதனை அதிசயம். யாராவது ஒரு கன்னத்தில் ஒருத்த அடித்தால் திருப்பி அடிக்காத, அடிச்சுக்க, அடுத்த கன்னத்தின் திருப்பி கொடு. இந்த போதனையை சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய போதனை ஒவ்வொன்றுமே ரொம்ப அதிசயமானவைகள். அவர் செய்த அற்புதங்கள், அவர் மாதிரி அற்புதம் செய்த ஒருவரை இந்த உலகத்தில் காட்டவே முடியாது. எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ தெய்வங்கள், இது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு எழுதப்பட்டது. இது சரித்திர பூர்வமானது. இயேசு வாழ்ந்தது ரோமாபுரி, அதாவது ரோமருடைய சரித்திரத்தில் இயேசுனுடைய காரியம் பதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இயேசு இந்த ஒருவர் உலாவினார், இதெல்லாம் பேசினார், இப்படி செய்தார் என்று அரசாங்க ரெக்கார்டில் எழுதப்பட்டிருக்கிறது சரித்திரம். அப்போ இயேசு செய்த அற்புதங்கள், பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், பிறவி சப்பானியை நடக்க பண்ணுகிறார், மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிறார்,
பிசாசை பிடித்தவளுக்கு விடுதலை கொடுக்கிறார். அதிசயமான காரியங்கள். ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்ததில்லையே. அந்த மாதிரி அவருடைய அற்புதங்கள் அதிசயம். அவருடைய மரணம் ஒரு அதிசயம். அவரை மாதிரி மரித்த ஒரு கடவுள் என்று சொல்லுகிற ஒருவரை பார்க்க முடியாது. சிலுவையில் ரத்தம் சிந்தி தன் ரத்தத்தை எல்லாம் கொடுத்து அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் மரித்த பொழுது பல அதிசயங்கள் நடைபெற்றது. 3 மணி நேரம் முழு உலகத்திலையும் கார் இருள் சூழ்ந்து கொண்டது. அது எருசலேமில் மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதிலும். சீனர்களுடைய நாளாகம புஸ்தகத்தில் 3 மணி நேரம் உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து இருந்தது என்பதை நாளாகம புஸ்தகத்தில், சீனருடைய வரலாற்று புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி சில தேசங்களை பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த கார் இருள் இது உலகம் முழுவதையும் பாதித்திருக்கிறது என்பதாய். இயேசுடைய மரணத்தில் நிறைய அதிசயம் நடைபெற்றது. அவர் உயிரோடு எழுந்தார். உயிர்த்தெழுந்த போது தேவதூதன் வந்து அந்த செய்தியை அறிவிக்கிறான். வித்தியாசமான ஆச்சரியமான காரியம். இப்படி கடவுள் என்கிற ஒருவர் மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற காரியம் இயேசு கிறிஸ்துவிலே மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அது சரித்திரபூர்வமானது. ஆகவே இன்றும் எருசலேமுக்கு நீங்கள் போனால் இயேசுவுடைய திறக்கப்பட்ட கல்லறையை பார்க்க முடியும். உலகத்தின் பல தேசங்களுக்கு நான் போன சமயம் அந்தந்த நாடுகளில் இருக்கிற பிரபலமான தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அவருடைய கல்லறைகள் இருக்கிறது. நம்ம தேசத்திலும் எத்தனை தலைவருடைய கல்லறை இருக்கிறது. பளிங்கு கற்களால் மூடப்பட்டு மலர் வளையம் வைக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்படுகிறது. இங்கே தான் அவரை புதைச்சாங்க, இங்கே தான் என்று சொல்லி காண்பிப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் உலகத்திலேயே ஒரே ஒருத்தருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டு இருக்கிறது. அது இயேசுவுடைய கல்லறை. ஏனென்றால் யூதருடைய வழக்கத்தின்படி மலை குகைகளிலே, இஸ்ரவேல் தேசம் மலைகளும் பள்ளத்தாக்கம் உள்ள தேசம், மலை குகைகளில் குடைந்து குகை மாதிரி உண்டாக்கி அதை ஒரு குடும்பத்திற்கு ஒரு கல்லறையாக பயன்படுத்துவாங்க. அந்த மரித்த போனுடைய சரீரத்தை துணிகளால் சுற்றி அதற்கென்று விசேஷமான வாசனை திரவியங்கள்லாம் இருக்கிறது. அதை வைத்து சுற்றி கல்லறைக்குள்ளே வைத்து விடுவார்கள். அது பல நாட்கள் இருந்திருந்து அந்த சரீரம் அப்படி அழுகி அழிந்து போய்விடும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு கல்லறை அப்படி இருக்கும். உள்ளே வைத்துட்டு அவங்க போய் குடும்பத்தார் பார்த்து அழுவதற்கு வீப்பிங் சேம்பர் என்று ஒன்றும் உண்டு. அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை ஒரு மலை குகையில், அந்த குடைந்தெடுக்கப்பட்ட கல்லறையில் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய கல்லை வைத்து மூடிடுவாங்க. ஏன்னா மற்றவங்க மரிக்கும் போது உள்ளே வைப்பதற்கு வசதியாக. இப்பவும் இதை மாதிரி பல கல்லறைகளை எருசலேமில் நீங்கள் போனால் பார்க்க முடியும். அந்த நாட்களில் அதுதான் பழக்கமாக இருந்தது. மண்ணுக்குள்ளே தோண்டி புதைப்பது இல்லை. அப்படி தான் அந்த நாட்களில். லாசருவின் கல்லறையில் அப்படி வைக்கப்பட்டனால்தான் லாசரு எழும்பி வரும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தது யோவான் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய சரீரம் அங்கே இல்லை. இப்போவும் நீங்கள் எருசலேமுக்கு போனால் அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தை எழுதி வச்சிருப்பாங்க. யாரும் அங்கே போய் மெழுகுவத்தி பொருத்துவதில்லை, யாரும் அங்கே போய் மலர் வளையம் வைப்பதில்லை, யாரும் அங்கே போய் பூ போடுவதில்லை. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கிறார். செத்தவங்களுக்கு தான் மலர் வளையம் வைப்பாங்க, பூ போடுவாங்க, மெழுகுவத்தி கொளுத்துவாங்க, பத்தி கொளுத்துவாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதனால் அவருடைய கல்லறையில் இதெல்லாம் செய்யப்படுவது இல்லை. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அந்த கல்லறை இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறது. அப்போ அவருடைய உயிர்த்தெழுதல் அதிசயம். அவர் அதிசயமானவர். ஜனங்கள் அவருடைய பல காரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதத்தில் அடிக்கடி நீங்கள் வாசிக்க முடியும். அதிசயமாக இருக்கிறதே இவருடைய காரியம் என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சில காரியத்தை இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது ஆச்சரியமான பல காரியங்கள் மனிதர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் என்பது வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லூக்கா 2 அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் பாருங்கள். மெய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து இப்படி உலகத்தை ரட்சிக்கும்படி ஆண்டவர் மனிதனாய் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்பட்டது. அவங்க போய் இயேசு குழந்தையை பார்த்தாங்க. எல்லாருக்கும் சொன்னாங்க, தேவதூதரை பார்த்தோம், கடவுள் மனிதனாய் அவதரித்திருக்கிறார், மனிதர்களை ரட்சிக்க பிறந்திருக்கிறார் என்றெல்லாம் நாங்கள் போய் அவரை பார்த்தோன்னா அதை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பார்த்தீங்களா, ஒரு அதிசயம், ஆச்சரியம், இப்படியா ஒரு அதிசயமான குழந்தை பிறந்திருக்கிறதா என்பதாக. அது மாத்திரம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பாருங்க, இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் ஒரு பெரிய பிரசங்கம் செய்கிறார். அதற்கு மலை பிரசங்கம் என்று பெயர். செர்மன் ஆன் த மவுண்ட். ஒரு மலையில் அமர்ந்து ஜனங்கள் பல ஆயிரம் பேருக்கு இயேசு போதித்தார். இந்த மலை பிரசங்கத்தை வாசித்து தான் இந்தியாவினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழியில் தான் நம்ம போராடணும், ரத்தம் சிந்தக்கூடாது என்று சொல்லி இயேசுவின் போதனையை வைத்து தான், ஒரு கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தையும் காட்டு என்று இயேசு சொன்ன போதனை மூலமாகத்தான் காந்தியடிகள் கவரப்பட்டு அவர்கள் இந்த போராட்டத்தை வித்தியாசமாய் நடத்தி சுதந்திரம் வாங்க போராடினார்கள். அவர்களே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இயேசுவனுடைய அந்த போதனை, இந்த மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன காரியத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். யாருமே இப்படி ஒருபட்ட போதனையை அதற்கு முன்னும் சொன்னதில்லை, அதற்கு பின்னும் சொன்னதில்லை. 29ஆம் வசனம் சொல்லுகிறாரு, ஆச்சரியம், இப்படி ஒரு போதனை நம்ம இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை, கேட்டதே இல்லை. பிராக்டிக்கலாக கவலைப்படாதிருங்கள். அதுக்கு ஒரு அழகான போதனை, பரிசுத்தமாய் வாழ்வதை குறித்த போதனை, ஒரு குடும்ப சமாதானத்தை குறித்த போதனை, ஒருவருக்கொருவர் நேசிப்பதை குறித்த போதனை, ரொம்ப அருமையான போதனைகளை சொன்னதுனால மக்கள் இவரை மாதிரி போதித்த ஒருவர் இப்படி பிரசங்கத்தை நம்ம கேட்டதே இல்லையே என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அதிசயமான போதனை, அவருடைய போதனையே ஒரு அதிசயம்தான். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு திமிர்வாதக்காரனை, கப்பர்நகூம் என்ற பட்டணத்துக்கு வருகிறார். நடக்க முடியாமல் படுக்கையில் இருக்கிற திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசுவனிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவன் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாமல் படுத்த படுக்கையில் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனை முதலாவது பாவத்தை மன்னிக்கிறார். அப்புறம் எழும்ப நட என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வேற கை வைக்கவும் இல்லை, மந்திரம் போடவும் இல்லை. எலும்பும் படுக்கை எடுத்துக்கொண்ட நடன எலும்புறான், நடக்கிறான். அவருடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் வியாதி மறையுது, வியாதி கட்டு விலகுது, எலும்பின் நடக்கிறான். ஆச்சரியப்படுகிறார்கள். பாருங்க, வேத புஸ்தகத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன மனிதர் இவர், ஒரு வார்த்தை சொன்னா ஐயோ மரண கட்டெல்லாம் மாறுதே. இயேசுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அது ஒரு அதிசயம். அதே மாதிரி பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு இந்த கப்பர்நகூம் பட்டணத்தில் ஒரு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணுகிறார். அங்கே ஓய்வு நாட்கள் தோறும் மக்கள் பிரசங்கம் கேட்க வருவாங்க, வசனத்தை வாசிப்பாங்க, தேவனை தொழுது கொள்ளுவாங்க. இயேசு அங்கே வந்தபோது இயேசு நிற்கிறார். பிசாசு பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். சத்தமிடுகிறான், அலறுகிறான், அப்படியே சத்தமிட்டு அலறுகிறான். அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி இயேசுவை பார்த்தோன்னே பயந்து நடுங்கி அலறுகிறது. அலர்ன உடனே இயேசு சொல்லுகிறார், நீ இவனை விட்டு பேசாமல் புறப்பட்டு போ அப்படின்னு கடிந்து கொள்றார். அசுத்த ஆவியை கடிந்து கொள்றார். இயேசு போய் முடிய பிடிக்கல, உன் பேர் என்னன்னு கேட்கல, எங்கிருந்து வந்தன்னு கேட்கல, உன் என்ன பண்றேன் பாரு, ஒன்றும் பேசல, அமைதியை போ, அவனை விட்டு போ அப்படின்னு கடிந்து கொண்டார். பாருங்க, உடனே அந்த அசுத்த ஆவி புறப்பட்டு அவனை விட்டு போய்விட்டாரு. இப்போ 27ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, யாரு அந்த ஆளு, நம்ம இதுவரை இப்படி பார்த்ததே இல்லை, இவரை பார்த்தாலே பிசாசெல்லாம் அலறுது, நடுங்குது, போ அப்படின்னு சொன்னா ஓடுது, எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு அதிசயமான ஒரு மனிதர் இருக்கிறார் என்று ஆச்சரியப்படுறாங்க. இன்றைக்கு அதே மாதிரி நடக்கிறாரு. நான் சொன்னல, நேற்று தின திறப்பின் வாசல் ஜெபம் நடைபெற்றது நம்முடைய தேவனுடைய கூடாரத்தில். ஆண்டவர், நான் காலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன்.
ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க, தேசத்துக்காக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தை கேளுங்க. நிறைய பேர் மாதிரி வியாதியோட பிசாசு கட்டுகளோடலாம் வருவாங்களே, அந்த ஜனங்களுக்கும் நீங்கள் இறக்கம் செய்யணும்னு ஜெபித்து கொண்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு நான் வருவேன். நான் உயிரோடு இருக்கிறேன்ல, ஜனங்கள் மத்தியில் உலாவுகிற தேவன் தானே, நான் வருவேன். நான் வருவேன் என்பதை நான் வந்துட்டேன். நான் பிரத்யட்சமாக வருவேன். என்னுடைய பிரசன்னம் பாவியானுடைய கிரியை என்பது வேறு, ஆனால் நான் பிரத்யட்சமாய் வெளிப்படுவது என்பது வேறு. நான் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு வெளிப்படுவேன். மக்கள் மத்தியில் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு என்ன அடையாளம்? ஆண்டவர் சொன்னார், நான் வந்த உடனே அசுத்தாவிகள் அலற ஆரம்பிக்கும், தானாக அலறிக்கொண்டு வெளியேறும். நீ ஒன்றுமே செய்யாமல் சும்மா நின்னாலும் என்னுடைய பிரசன்னம் வந்த உடனே அந்த அசுத்தாவிகள் அலறி ஓடும். இதான் அவனுக்கு அடையாளம்னு சொன்னார். அதே மாதிரி நடந்தது. இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்கிறாங்க, பதிவு செய்திருக்கிறோம். ஒரு நாட்களில் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஆண்டவர் வந்து நின்ற உடனே ஆங்காங்கே இருக்கிற பிசாசெல்லாம் அல்லறி ஓட ஆரம்பித்தார். நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க. வெள்ளி சூன்ய கட்டுகள் அறுக்கப்பட்டது. இன்றைக்கும், ஏன்னா அன்றைக்கு உயிரோடு இருந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதே இயேசு, அதே வல்லமை, அதே தேவனுடைய அதிகாரம் பொறிந்த ஆண்டவர். அந்த பேரை சொன்னால பிசாசன் நடுங்குகிறாரு. பாருங்க, இந்த அசுத்தாவை அலறி ஓடணும். ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, இது என்னது, இது அதிசயமா இருக்குதே, இவர் அதிசயமான ஒரு மனிதராக இருக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. அந்த வசனம் நான் வாசிக்கிற மார்க் 7:37 பாருங்க. மேன்மேலும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த இயேசு போகிற இடம்லாம் அற்புதம் நடக்குது பாருங்க. செவிடர் கேட்கிறாங்க, ஊமையர் பேசுறாங்க, இந்த மாதிரி அற்புதம் செய்கிறார். மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அதிசயமான மனிதர் நம்ம மத்தியில் உலாவுகிறார் என்பதாக. அந்த மக்கள் தான் சொல்றாங்க, தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். இவர் சாதாரண மனிதன் அல்ல. ஒரு மனிதனால் இப்படியெல்லாம் அற்புதம் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் போதிக்க முடியாது. இவர் தேவன், வானத்தை பூமியை உண்டாக்கின கடவுள், மனிதனை சந்திக்க வந்திருக்கிறார் என்று அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களே சாட்சி கொடுக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, இவர் தேவன், இவர் கடவுள், நம்மை உண்டாக்கினவர் நம்மத்தில் வந்திருக்கிறார் என்று அறிந்து கொண்டார்கள். காரணம் அவருடைய அதிசயமான காரியங்கள். இன்றைக்கும் அதே மாதிரி செவிடர்களை கேட்க பண்ணுகிறார், குருடர்களை பார்வை அடைய செய்கிறார். அவருடைய அற்புதங்கள் சொல்லி முடியாதவைகள். நான் பார்த்திருக்கிறேன், ஒவ்வொரு இடத்திலும் அவர் செய்கிற அதிசயங்கள் ஆச்சரியமானவைகள். பிறவி குருடர்கள் பார்வை அடையும்படி இன்றைக்கும் இயேசு அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். செவிடர்கள், பிறவிலேயே காது கேட்காதவர்கள் காது திறக்கப்பட்ட மகிழ்ச்சியோடு பேசினதை நான் பார்த்திருக்கிறேன். சப்பானிகள் நடந்ததை நான் பார்த்திருக்கிறேன். எவ்வளவு அதிசயமான ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? அந்த இயேசு தான் இப்போ உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வீட்டில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இதே மாதிரி அதிசயத்தை அவர் செய்ய விரும்புகிறார். இதெல்லாம் நடக்குமாங்க? டாக்டர்ஸை கைவிட்டுட்டாங்க. முடியாததை முடிய செய்வது தான் அதிசயம். இது நடக்குமா அப்படி நினைக்கிறதை நடத்துவது தான் அதிசயம். அதுதான் இயேசு செய்கிற ஒரு காரியம். பாருங்க, இதில் இன்னொரு ஆச்சரியமான காரியம், இயேசுவின் மேலே பொறாமை கொண்டு அந்த காலத்து யூத மத தலைவர்கள் எல்லாரும் இயேசு இயேசுன்னு போகிறாங்க. அது இல்லாமல் இந்த மதத்தில் இருக்கிற குறைவுகளெல்லாம் இயேசு சுட்டி காண்பிக்கிறார். நீங்கள் இந்த பாரம்பரியத்தினால கற்பனையை மீறுகிறீங்க. மனுஷ பாரம்பரியம் முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக வாழணும், ஒரு உண்மையாக வாழணும், அன்பாக வாழணும், அதுதான் முக்கியம். நீங்கள் மனுஷ பாரம்பரியத்தை கடவுள் சொன்னதாக மனுஷருடைய கற்பனையில் தோன்றினதை எல்லாம் மக்கள் மேலே நீங்கள் கொண்டு வந்து மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. இந்த பாரம்பரியம் எல்லாம் முக்கியம் கிடையாது. முன்னோர் அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க, அப்படி இல்லை. நம்மை உண்டாக்கின கடவுள் என்ன விரும்புகிறார் அதை செய்யணும். அதை செய்யாமல் பாரம்பரியத்தை பின்பற்றின பிரயோஜனம் இல்லை அப்படின்னு இயேசு பேசினார்ல. மத தலைவர்களுக்கு கோபம் வந்து விட்டார். என்னடா இது, இவர் நம்ம மேலேயே கை வைக்கிறாரே, நம்ம ஜனங்களை ஏமாற்றி காணிக்கெல்லாம் பறிச்சு நல்லா இருக்கிறோம்,
இவர் எல்லாத்தையும் வேட்டு வச்சிருவார் போல, அதான் பயம். இப்பவும் நம்ம உலகத்தில் வாழ்கிற உலகத்தில் பாருங்க, நிறைய சொல்லுவாங்க பாரம்பரியம், என்ன முன்னோர்கள் என்ன தப்பாவா பண்ணியிருப்பாங்க, இப்படி சொல்லி சொல்லி சொல்லியே நிறைய தவறான காரியங்கள் மக்களுக்குள்ளே வந்து, அதனால தான் பாருங்க மனிதர்களுக்கு பாவத்தை குறித்த பயமே கிடையாது. நல்ல லஞ்சுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க, பக்தியாக வந்து முதல் மரியாதைன்னு சாமி கும்பிடுவான். சர்ச்சில் பாருங்க முதல் இடம், பணக்காரங்க செல்வந்தர்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம், அக்கிரமம், அநியாய சம்பாத்தியம். ஆனால் இயேசு இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வாரா? கடிந்து கொள்வார். பாவத்தை விட்டு மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து வெறும் மனுஷருடைய பாரம்பரியத்தை பக்தியாக மாற்றி இதை செஞ்சால் போதும், நீ எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் அப்படினால தான் சமுதாயமே பாழாய் போய்விட்டார், மனுக்குலமே பாழான காரியத்துக்குள் ஆகிவிட்டார். அதனால தான் யாருக்குமே வெறும் பக்தி இருக்கிறது, கடவுள் பயம் போய்விட்டார். இப்போ கடவுள் பயம் இருக்கிறதா யோசித்து பாரு. கடவுள் பயம் இருந்தால் லஞ்சம் வாங்குவானா? கடவுள் பயம் இருந்தால் மதுபானத்துக்கு போவானா? ஒரு குடும்பத்தை பாழாக்குவானா? ஒரு மனைவியை அடித்து துன்பப்படுத்துவானா? யோசித்து பாருங்க. பயம் இல்லை, வெறும் பக்தி இருக்கு. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், பக்தியாக போய் சாமி கும்பிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் ஒரு ஜெபம் பண்ணிடுவேன். இது வந்து இதைத்தான் இயேசு கடிந்து கொண்டார். அதனால் இந்த மத தலைவர்களுக்கு பிடிக்கலை, இவரை கொன்னுறணும், இவர் வந்து நம்முடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து விடுவார் என்று அவருக்கு விரோதமாக எழும்பி பொய்யான குற்றச்சாட்டை சொன்னாங்க. அவர் மேலே அநியாயமான பழி சுமத்தி, அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், இவர் சொன்னது வந்து இப்படி காரியன்னு சொல்லி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி, அந்த காலத்தில் ரோமருடைய ஆட்சியில் பிலாத்து என்கிற கவர்னர் இருந்தார். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கவர்னர், பிலாத்து என்கிற அதிபதி அவர் இருந்தார். இந்த யூதர்கள் அவங்களால் ஆளுகை செய்யப்பட்டு வந்தாங்க. அதனால் மரண தண்டனை கொடுக்கணும்னா இவங்களால முடியாது, அவங்க தான் மரண தண்டனை விதிக்க முடியும், ஜட்ஜி அவர் தான். அதனால் இயேசுவை குற்றப்படுத்தி இயேசுவை கொண்டு போய் பிலாத்து என்கிற கவர்னர், நீதிபதி, உச்ச நீதிமன்றம் வைங்க, நீதிபதி கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அவர் தீர்ப்பு சொல்லிட்டு அவ்வளோதான், மாற்ற முடியாது. இவனுக்கு விடுதலைன்னா விடுதலை, அவனை சிலுவையில் இருந்து கொல்லுங்கன்னா கொன்னுடணும், வாரடி கொடுங்கன்னா வாரடி கொடுப்பாங்க, அந்த காலத்து தண்டனை. அதே மாதிரி இயேசுவின் மேலே பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அவரை கைது செய்து கொண்டு போய் இயேசுக்கு அந்த பிலாத்துக்கு முன்னால் நிறுத்துறாங்க. அந்த நீதிபதி விசாரிக்கிறார். அவங்க எல்லாம் குற்றம் சொல்கிறாங்களே, இவ்வளோ குற்றச்சாட்டை சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்பதாக அவங்க அவர் வந்து விசாரிக்கிறார். அவர் என்ன சொல்லார் பாருங்க, மார்க் 15 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். இங்கே கூட இவர் அதிசயமாக இருக்குது. பொதுவாக குற்றவாளியை கொண்டு போய் நிறுத்தி குற்றம் செய்தவனாக இருந்தாலும் நான் குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லுவான், தன் குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டான், அவன் எப்பவும் வாதாடுவான் தன்னை வந்து விடுதலை செய்ய. இவர் இயேசு கிறிஸ்து தனக்காக வாதாடவில்லை, நான் குற்றமற்றவன், நான் என்ன தப்புன்னு பேசவே இல்லை, அவர் அமைதியாக இருந்தார் என்பது. அதை பார்த்து இந்த நீதிபதிக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு ஆளா, இவ்வளோ பேர் குற்றம் சொல்கிறாங்க, அதை விசாரித்து பார்த்தா பொய்யான குற்றமாக தெரியுது, ஆனால் இவர் ஏதாவது சொல்லணுமே நீ பார்த்தா அவர் அமைதியாக கை கட்டி கொண்டு என்ன இருக்கிறார். இவருக்கு ஆச்சரியம், யார் இப்படி இருக்க மாட்டாங்க, தாங்க தப்பித்து கொள்வதற்காக பேசுவாங்க, தப்பே பண்ணலாலும் தப்பு பண்ணலைன்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் வந்து குற்றமே செய்யாதவர் அமைதியாக இருக்கிறாரே, ஆச்சரியம். அப்போ அவர் அதிசயமான ஒரு ஆண்டவர், பார்த்தீங்களா, ஆச்சரியமான ஒரு ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, இப்போ அவர் அமைதியாக இருந்ததுனால அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டார். வற்புறுத்தல்னால, மத தலைவர்களுடைய தூண்டுதல், வற்புறுத்தல்னால வேறு வழி இல்லாமல் சரி உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னு என் மேலே எனக்கு இரத்த பலியில் கை கழுவிட்டார். இவர் குற்றமற்றவர், அவ்வளோதான். ஆனால் அவர் கைகளை அனுப்பிட்டார். இப்போ அவர் சிலுவையில் அறைந்த உடனே இயேசு அந்த சிலுவையிலே மரித்தார். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி அவர் மரித்தார். அவர் மரித்த உடனே அவருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ண ஒரு பெரிய செல்வந்தன் அந்த காலத்தில் இருந்த மனிதர் வந்து கேட்கிறார். அப்போ மார்க் 15 அதிகாரம் 44வது வசனத்தில் பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறார். ஒன்று, அவர் மேலே இவ்வளோ குற்றம் சொல்லி அவர் அமைதியாக இருக்கிறார், அதுவே ஆச்சரியம். சிலுவையில் அவர் மரிச்சிட்டார்னு சொல்கிறாங்க, அது ஆச்சரியம். எப்படி இவ்வளோ சீக்கிரம் மறிக்க முடியும்
இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். பொதுவாக ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தால் ஆரோக்கியமான ஒரு மனிதன் 11 மணி நேரம் சிலுவையில் தொங்கி அதன் பிறகுதான் மரணம் அடைவான் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சரீரத்தின் வடிந்து 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 அவனுடைய இருதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து அவன் மரிப்பதற்கு சுமார் 11 மணி நேரம் ஆகும். இயேசு 33 வயது உள்ள திடகாத்திரமான வாலிபன். அவ்வளோ சீக்கிரத்தில் அவர் மரிக்க முடியாது. ஆனால் 6 மணி நேரம் தான் இயேசு சிலுவையில் தொங்கினார். காலை 9 மணிக்கு சிலுவையில் அறைந்து தொங்க விட்டார்கள். மாலை 3 மணிக்கு அவர் மரித்து விட்டார். பிலாத்துவால நம்ப முடியல. ஆச்சரியம், எப்படி இவ்வளோ சீக்கிரமாய் அவர் மரித்திருக்க முடியும்? இதில் தான் ரகசியம் அடங்கி இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி தன் ஜீவனை அவர் கொடுக்கிறார். இதில் முக்கியமான ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறாரு. இயேசுவை யாரும் கொல்ல முடியாது. அவர் யாரும் சிலுவையில் அறைந்து விடலாம் முடியாது. அவர் கடவுள், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். ஒரு மனிதனை சிலுவையில் அறைஞ்சு கொண்டுற முடியுமா? சில தப்பாக நினைப்பாங்க, சிலுவையிலேருந்து அவரால் தப்ப முடியல, அவர் கொன்னுட்டாங்க, அவரை யாரும் கொல்ல முடியாது. முதல்ல அறிந்து கொள்ளணும், அவர் தேவன், உலகத்தை உண்டாக்கினவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பின ஆண்டு. அவரை யார் கொல்ல முடியும்? அவர் மட்டும் வாய் திறந்து பிலாத்துக்கிட்ட, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் என்ன மக்களுக்கு நன்மை செய்தேன், அதுதான் செய்தேன், என்னை எப்படி நீ மரண தண்டனை கொடுக்க முடியும்? இயேசு பேச ஆரம்பித்திருந்தா எல்லாரும் அடங்கி போயிருப்பாங்க, கை வச்சிருக்க முடியாது. அப்படின்னா எதனால? அவர் தம்மை தாமே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் சிலுவை மரணம். அவராகவே சிலுவை மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். இதை நம்ம அறிந்து கொள்ளணும். யோவான் 19ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்தில் யோவான் 19ஆம் அதிகாரம், இது எல்லாமே இயேசுவுடைய சீஷர்கள் கூட இருந்து பார்த்தவங்க, அவங்க மூலமாக வந்த செய்தியை பதிவு செய்து எழுதப்பட்டதான் வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டு இருக்கிறாரு. யோவான் 19ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் நீங்கள் பார்க்கும்போது, தேவன் அனுமதிக்காம பரலோகத்திலிருந்து உத்தரவு வராம என்னை யாரும் தொட முடியாது, என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, நீங்க என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, பரலோகத்தினுடைய திட்டத்தின்படி நானாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு அதான் சொல்றார். அதுக்கு பிறகு பிலாத்து பாருங்க, இயேசுடைய வார்த்தை அவனை நடுங்க பண்ணி விட்டாரு. அப்ப இவர் மேல எனக்கு அதிகாரம் கிடையாது, பரலோகத்திலிருந்து அதிகாரம். அப்ப இயேசுவின் மேல யாருக்கும் அதிகாரம் கிடையாது. யாரும் அவரை சிலுவையில் அறைய முடியாது, யாரும் அவரை பிடிக்கலாம் முடியாது. அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். இதுல தான் முக்கியமான ரகசியம் இருக்கிறது. நீங்க யாராயிருந்தால் கொஞ்சம் கவனமா இதை கேளுங்கள். கடவுள் ஏன் ஒரு பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும், ஏன் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும்? அவர் நினைச்சிருந்தா தப்பிக்க முடியுமே, என்னை யாரும் தொட முடியாதுன்னு இயேசு சொல்லுகிறாரே அப்படின்னு சொன்னா, யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசு ஒரு காரியம் சொல்றார். நீங்க ரொம்ப முக்கியமான வார்த்தை. இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய ஜீவனை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ரோமர் கவர்னர் நினைச்சாலும் முடியாது, போர் வீரர்கள் நினைச்சாலும் முடியாது, இந்த மத தலைவர்கள் நினைச்சாலும் என் ஜீவனை எடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாரு? நானே அதை கொடுக்கிறேன், நான் என் ஜீவனை கொடுக்கிறேன், நான் மரணத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஏ சொல்லுங்க, அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இதுதான் நிறைய பேர் ஆச்சரியப்பட வைத்த காரியம். என்னுடைய ஜீவனை எடுக்க யாராலும் முடியாது, நானே ஒப்பு கொடுக்கிறேன், அதை திரும்ப எடுத்துக்கொள்ளுவேன். இதில் தான் அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறார். இயேசு சொன்னார், நான் சிலுவிலை மரிக்க என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன், 3ஆவது நாள் உயிரோடு எழும்புவேன், திரும்ப என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுவேன். அதில் அந்த மரணமும் உயிர்த்தெழுதலும் அடங்கி இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு அதிசயமான ஒரு கடவுளை, ஒரு ஆண்டவரை, ஒரு தெய்வத்தை எனக்கு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதிசயமானவர். அவரே மரிக்க தன்னை ஒப்பு கொடுக்கிறார். எந்த வேடன் அம்பு வச்செல்லாம் அவர் கொல்ல முடியாது, எந்த ஒரு ஆற்றிலை விழுந்து அவர் சாகலாம் முடியாது, அப்படி யாரும் கொல்ல முடியாது. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவரின் ஜீவனை திரும்ப எடுத்து கொள்ளுகிறார். சிலுவையிலே தன் உயிரை கொடுத்து 3ஆவது நாள் ஜீவனை எடுத்துக்கொண்டு உயிர் பெற்றவர் எழுந்தார். அதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் மாத்திரமல்ல, உண்மை அதுதான். அப்போ இதில் தான் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். சரி, அப்போ ஏன் இந்த மாதிரி பாடுகளுக்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுக்கணும்? இயேசு சொல்றார்ல, என் தன்னை தானே ஒப்பு கொடு. எதற்கு? கலாத்தியர் 1:4 நமக்காக தம்மை தாமே இயேசு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது.
உங்களுக்காக எனக்காக. இதை கேட்கிற நீங்க யாராய் இருந்தாலும், எந்த மத நம்பிக்கை உள்ளவளாய் இருந்தாலும், உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவளாய் இருந்தாலும் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆணி அடிக்க ரத்தம் சிந்த தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை ஒப்பு கொடுத்த போது அவர் மேல ஒரு பார சிலுவை வைத்தாங்க. 39 முறை வாரினால் அடித்தவுடைய சரீரத்தை கிழித்தார்கள். சதைகள் எல்லாம் தொங்கிட்டு ரத்தம் வடிந்தது. தலையில முள்முடி வைத்தார்கள். சுமார் 150 கிலோ எடை உள்ள ஒரு மரச்சிலுவை தோல்ல வச்சு அவரை சுமக்க வைத்து இழுத்து கொண்டு போகிறார்கள். அந்த பெரிய சிலுவையை சுமந்து கொண்டு இயேசு கிறிஸ்து போகிறார். வழியெல்லாம் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அத்தனை பாடுகள், அடி, அவமானம், நிந்தை. இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த போர் வீரர்கள் சவுக்கேட்டை அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, சிறுமைப்படுத்துறாங்க. அந்த மத தலைவர்கள் கேலியா பேசுறாங்க. எல்லாவற்றையும் சகித்து கொண்டு சிலுவை சுமக்கிறார். ஏன்? அவர் மாத்திரம் திரும்பி பார்த்து என் மேல கை வச்சு பாருன்னு சொல்லியிருந்தா ஒரு போர் வீரனு கை வச்சிருக்க மாட்டான். ஏனென்றால் அவரை பற்றி விசாரிச்சிருப்பான். செத்தவங்களை உயிரோடு எழுப்புறாளியா, கடலின் மேல நடந்தவர், பிசாசெல்லாம் அவர் கண்ட பயப்படும், கை வச்சிடாதுன்னு நடுங்கி இருப்பான். இயேசு அமைதியாய் சகித்தார், பாடுகளை சகித்தார், உபத்திரவத்தை சகித்தார், அடிகளை சகித்தார். ஏன் அவருக்கு இந்த பாடுகள்? எனக்கு அதை பற்றி சில வசனத்தை சொல்லித்தான் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். அதனால இன்றைக்கு நீங்க இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, இவங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறீங்களே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இப்போ ஜெபிக்க போகிறோம். முடிந்த எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டுறீங்களா? ஆண்டவரே, நான் பாவிரா, என்னால் விட முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டா உடனே அவர் இறங்குவார். பாவிகளுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே என் பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, இயேசுவே என் உள்ளத்துல நீங்க வாங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இருதயத்துல கை வைத்து ஜெபிங்க. வாலிப தம்பி, வாலிப மகளை இருதயத்துல கை வைத்து ஜெபிங்க. ஐயா தகப்பனாரை நீங்க ஜெபிங்க. மதுபானத்தில் உங்களை அடிமையாக்கி உங்க குடும்ப சமாதெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கிற இயேசுவே, இந்த மதுபானம் வேண்டாம், குடி வேண்டாம், என்னால விட முடியல, இந்த பாவத்தை என்னால விட முடியல, இயேசுவே மன்னிங்க, விடுதலை கொடுங்க. எனக்காக சிலுவையில நீங்க மரிச்சீங்களே, உயிரோடு எழுந்தீங்களே, எனக்காக ரத்தம் சிந்தினீங்களே, அந்த ரத்தத்தினால கழுவுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கும். என்னை கழுவுங்க, கழுவுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, இயேசுவே என்னை மன்னிங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தினாலே இருதயத்தை கழுவுங்க. இயேசு இயேசு சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்கிறார். இன்னைக்கு சிலரை அவரே சந்திக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினதை போல அந்த உயிரோடு இருக்கிற இயேசு ஆண்டவரே என்னையும் சந்திங்க, அந்த தம்பியை சந்திச்சீங்களே, வெளிச்சமா வந்தீங்களே, என் வீட்டுக்குள்ள வாங்க, என்னைய சந்திங்க, எனக்கு விடுதலை கொடுங்க கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரை கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா, கண்ணீரோட ஜெபிக்கிறாங்கப்பா. என் பாவம் மன்னிக்கப்படணுமே, விடுதலை வேண்டுமே, சாபமெல்லாம் மாறணுமே. இயேசுவே இயேசுவே என்னையும் சந்திங்க, எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கும் உங்களை வெளிப்படுத்துங்க, என்னையும் தொடுங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னித்து சாபத்தை மாத்துங்க நீ ஜெபிக்கிறாங்களே, விடுதலை கொடுங்க நீ ஜெபிக்கிறாங்களே. தொடுங்க ஆண்டவரே, இந்த வாலிப தம்பியை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க, இந்த ஐயாவை தொடுங்க, இந்த அம்மாவை தொடுங்க, விடுதலை கொடுங்க. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி உம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கட்டும். உம்முடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி, நன்றி ஆண்டவரே. அநேகர் மீது இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருகிறது. அநேகரை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை சந்தித்து இருதயத்தை கழுவுகிறது.
வருகிறது. சிலருடைய வீட்டுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் கடந்து வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை பொழுது சந்தித்து கொண்டு இருக்கிறான். அவருடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வருகிறதுனால இருள் விலகுகிறது. பாவ இருள், சாப இருள் வீட்டை விட்டு விலகுகிறது. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீங்க, பதில் கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க. மனதாரமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.